வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்துள்ள வரி மற்றும் செலவு சட்டமூலத்திற்கு உலக பணக்காரரான இலன் மாஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார். இதற்கிடையில் இந்த சட்டமூலம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து புதிய கட்சிகளை ஆரம்பிப்பேன் என இலன் மாஸ்க் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலன் மாஸ்க் மீண்டும் தென்னாப்பிரிக்காவிற்கே செல்ல வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பதிவில், ஜனாதிபதி தேர்தலில் இலன் மாஸ்க் தன்னை தீவிரமாக ஆதரித்தார் எனவும், ஆனால் எலக்ட்ரானிக் வாகனங்களின் நுகர்வு வரி சலுகையை இரத்து செய்ய வேண்டும் என்பதை நீண்ட நாட்களாக தான் கூறி வருவதும் இலன் மாஸ்கிற்கு தெரியும் எனவும் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் எந்த மனிதரை விட அதிக சலுகைகளை அனுபவித்தது எலான் மாஸ்க் தான் எனவும், சலுகைகள் மட்டுமில்லை என்றால் இலன் மாஸ்க் தென்னாப்பிரிக்காவிற்கே திரும்பி செல்ல வேண்டியிருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவில் உயிரிழந்த ஒருவரின் கடைசி ஆசை காரணமாக உலங்கு வானூர்தியில் இருந்து பெரும் தொகை டாலர்கள் நிலத்தில் கொட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு கொட்டப்பட்ட இந்த டாலரை எடுப்பதற்கு மக்கள் முண்டி அடித்தமையினால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் காலமான உள்ளூர் கார் கழுவும் நிறுவன உரிமையாளரான தோமஸ் என்பவரின் கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவே இவ்வாறு நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. காலமாகிய தோமஸ் என்பவர் உள்ளூர் மக்களிடம் இருந்து தான் சம்பாதித்த பணத்தை தான் இறந்த பின்னர் திரும்ப அவர்களுக்கே செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததாகவும், இதனை அடுத்து அவர் சம்பாதித்த பணம் இவ்வாறு உலங்கு வானூர்தியில் இருந்து கொட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு சட்டமூலத்திற்கு உலக பணக்காரரான இலன் மாஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில், சட்டமூலம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இலன் மாஸ்க் தன்னுடைய அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக வரி மற்றும் செலவு மற்றும் சட்டமூலம் வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்பிற்கு வழி வகுக்கும் எனவும், சட்ட மூலத்திற்கு வாக்களித்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தலை குனிய வேண்டும் எனவும் கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தான் ஆரம்பிப்பேன் என இலன் மாஸ்க் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மத்திய தரை கடலில் ஏற்பட்ட வெப்ப அலை ஐரோப்பாவில் தொடர்ந்தும் நீடிக்கும் நிலையில் பிரான்சில் பல பிராந்தியங்களில் சிகப்பு எச்சரிக்கையை விடுவிக்கப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதோடு பாரிஸில் உல்லாச பயணிகளை ஈர்க்கும் இடமான எய்ஃபில் டவர் மேல் பகுதிகளும் நாளை வரை பார்வையாளர்களுக்காக திறந்து விடாமல் மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாரிஸில் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதோடு பொது பூங்காக்கள், தோட்டங்களும் திறந்திருக்கும் என பிரான்ஸ் நகராட்சி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். யுரேனியம் ஈரானுக்கு செறிவூட்டுவதை நிறுத்தினால் அணுமின் சக்தி திட்டத்தில் $30 மில்லியன் முதலீடு உள்ளிட்ட பல சலுகைகளை வழங்க அமெரிக்கா முன்வருவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் பொருளாதார தடைகள் நீக்கம், வெளிநாட்டு வங்கிகளின் முடக்க பணம் விடுவிக்கப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்களும் இதில் அடங்குகின்றன. அண்மையில் இஸ்ரேலிய ஈரானிய மோதல் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போர் களமிறங்கியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஈரான் இடையான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு நடைமுறையிலும் இருந்து வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும் என வலியுறுத்தி பல சலுகைகளையும் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரோன் இடையே மத்திய கிழக்கு போர் பதட்டம் மற்றும் உக்ரைன் விவகாரம் குறித்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இருவரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக தொலைபேசியில் அழைப்பு மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. புட்டினும் மேக்ரோனும் கடைசியாக இருவரும் உக்ரைன் போருக்கு முன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் தற்போது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், எமானுவேல் மேக்ரோன் விளாடிமிர் புட்டின் உரையாடல் அர்த்தம்
அர்த்தமுள்ளதாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் விரைவில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு புட்டினை மேக்ரோன் வலியுறுத்தியதாகவும், யுக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான பிரான்சின் அசைக்க முடியாத ஆதரவை வலியுறுத்திய மேக்ரோன் விரைவில் போர் நிறுத்தத்தை நிறுவ அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான மோதலின் பின்னணியில் மத்திய கிழக்கின் நிலைமை மற்றும் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்பிலும் இதன்போது உரையாடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சுற்றியுள்ள நெருக்கடியையும் மத்திய கிழக்கிலுள்ள பிற வேறுபாடுகளையும் அரசியல் மற்றும் தூதரக வழிமுறைகள் மூலம் மட்டுமே தீர்ப்பதற்கு ஆதரவாக இரு தலைவர்களும் பேசியுள்ளதாகவும், மத்திய கிழக்கில் அமைதியை பேணுவதிலும் அணு ஆயுத பரவல் தடை முறையை பாதுகாப்பதிலும் ரஷ்யா மற்றும் பிரான்சின் பொறுப்புகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ரஷ்யா யுக்ரைனின் லுஹான்காக் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளது. யுக்ரைனின் லுஹான்காக் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட அதிகாரியொருவர் கடந்த 2022 ரஷ்யா சட்டவிரோதமாக இணைந்து கொண்ட பகுதியில் மாஸ்கோவின் படைகள் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டதாக அறிவித்துள்ளார். கிரெம்ளின் நியமிக்கப்பட்ட பிராந்திய தலைவர் லியோனிட் பெசோனிக் ரஷ்ய அரசு ஊடகத்தில் முழுமையாக விடுவிக்கப்பட்டு விட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு மேலாக மோதலுக்கு பின்னர் லுஹான்ஸ்க் ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் முழுமையாக வரும் என யுக்ரைனிய பிராந்தியமாக மாறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமோ அல்லது யுக்ரைனோ இந்த கூட்டை உறுதிப்படுத்தியதாக அறிவிக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. லுஹான்காக் மற்றும் பிற உக்ரைனிய பகுதிகள் மீதான ரஷ்யாவின் உரிமை கோரல்கள் சட்டவிரோதமானவை மற்றும் ஆதாரமானவை என ஆதாரமற்றவை என யுக்ரைன் தொடர்ந்து கூறி வருகிறது. மேலும் இந்த பிராந்தியங்கள் மீதான ரஷ்ய இறையாண்மையை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை எனவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க முகாமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிதி குறைப்புகளால் அடுத்த 5 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் சுமார் 14 மில்லியன் மக்கள் இறக்க நேரிடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு 1/3 பங்கு அதாவது 4.5 மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் விளைவாக ஏற்படும் அதிர்ச்சி பல குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளுக்கு உலகளாவிய தொற்றுநோய் அல்லது பெரிய ஆயுத மோதலுக்கு ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் என ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு 133க்கும் மேற்பட்ட நாடுகளின் தரவுகளை சேகரித்து 2001 மற்றும் 2021 ஆண்டுக்கு இடையில் USAID நிறுவனத்தில் வழங்கல் நாடுகள் 91.8 மில்லியன் இறப்புகளை தடுத்ததாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஜின்பிங் 2 வாரங்களாக மக்கள் மத்தியிலிருந்து மாயமானதனால் ஆட்சி மாற்றமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 2013 ஆண்டு முதல் சீன பொது உடைமை கட்சியின் தலைவர் ஷி ஜின்பிங் சீன அதிபராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் 2 வாரங்களாக சீன அதிபர் ஜின்பிங் பொதுமக்கள் பார்வையில் இருந்து மாயமானமே சீனாவின் அதிகார மாற்றம் ஏற்பட உள்ளதா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுந்துள்ளது. அரசு நடத்தும் தொலைக்காட்சி செய்தித்தாள்களில் அவருடைய அறிக்கைகளோ புகைப்படங்களும் இடம்பெறவில்லை. சீன வரலாற்றில் முதன்முறையாக பதவியிலிருந்து நீக்கப்படும் முன்னர் அவர்களின் பொது நிகழ்வுகளிலிருந்து ஓரம் கட்டுவது நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சீன வெளி உறவுத்துறை அமைச்சர் கிங் கோங் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் லீ யுங்ஆங் ஆகியோர் தங்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்னர் பொதுமக்கள் பார்வையிலிருந்து மறைந்தமையும் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகிறது.